ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்டை அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையை எழுதினது யாருன்னா, கிருஷ்ணன் நம்பி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், ஒரு சிறந்த எழுத்தாளர். அதாவது ஒரு குடும்பத்தினுடைய வறுமையை எவ்வளவு அழகாக சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த கதையில் சூப்பராக சொல்லியிருக்காரு. இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த முத்துச்சாமிங்கிற ஒருத்தர் யோசிக்கிறார். என்ன அப்படின்னா, பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிட்டாப்புல, நம்ம கல்யாணத்துக்கு போயே ஆகணும். எப்படி போகிறது? நம்மக்கிட்ட ஒரு சட்டை இல்லையே. சட்டை இருந்துச்சுன்னா நல்லா அழகாக டீசெண்டாக போயிடலாம். ஒரு சட்டை கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப நொந்து போகிறார். அதாவது வீட்டில் தூங்கும்போதே இங்கிட்டு இங்கிட்டு புரண்டு புரண்டு படுக்கிறார். ஒரு சட்டை இருந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு போயிடலாமே, இவ்வளோ நம்பி வந்து சொல்லிட்டு போனாப்புலையே. சொன்ன ஆள் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம கூட படித்த நண்பன், ஒரு பணக்கார நண்பன். வெளிநாடுலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். படிச்சுட்டு வந்து நல்ல பதவியும் கிடச்சிருச்சு. நல்ல ஒரு பணக்கார வீட்லேயும் பொண்ணு எடுக்கிறாப்புல. அப்படியாப்பட்ட ஆள் நம்மளை மதித்து நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காரு. இதில் வேறு என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, நீ கல்யாணத்துக்கு வரலைன்னா நான் கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பணக்கார நண்பன் இந்த ஏழை நண்பனை பார்த்து சொல்லிட்டு போயிருக்காப்புல. இது வந்து அவருக்கு வந்து ஒரே மன உறுத்தலாகவே இருந்திருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம போய் ஆகணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அவருடைய குடும்ப சூழல், இவர் மாதம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பார்த்திங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா தான். இதுவே குடும்பத்துக்கு ஒரு பற்றாக்குறையான வருமானமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அந்த கல்யாணத்துக்கு போகிறது? போனாலும் ஒரு நல்ல சட்டை இல்லாமல் போக முடியாது. ஏன்னா அவர் வந்து வாடிக்கையாக அவர் உடுத்துகிற உடை ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா, ஒரு பனியனும் ஒரு வேட்டியும் மட்டும்தான் அவர் கட்டியிருப்பார். வேறு எதுவும் கட்ட மாட்டார். இப்போ லோக்கலில் திருமணங்கள் ஏதாவது நடந்து பத்திரிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா, இவர் வந்து அதிகமாக போட்டு போகிற ட்ரெஸ் என்னென்னா, ஒரு பனியனும் சட்டையும் போட்டுக்கிட்டு போகிறதே இவர் கௌரவமாக தெரியும். அப்போ ஒரு பணக்கார நண்பன் கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்காப்புல. அப்படி இருக்கும்போது ஒரு சட்டையும் வேட்டியும் போட்டு போனால் தானே கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் அது வாங்குறதுக்கு வழி இல்லை. ஏன்னா வருமானம் வந்து கம்மியாக தான் வருது. இந்த வருமானத்தில் வந்து சட்டை வாங்கினேன் அப்படின்னா அப்புறம் எல்லோரும் அரை வயிறு பட்னியாக கிடக்க வேண்டிய சூழல் உருவாகும். இப்படி இருக்கும்போது என்னடா பண்ணுறதுன்னு அவர் யோசிக்கிறாரு. அவங்க மனைவிட்டையும் கேட்குறாரு, சுப்பம்மா என்ன என்ன பண்ணலாம்? ஒரு சட்டை வேணும். சட்டை இல்லாமல் வந்து கல்யாணத்துக்கு எப்படி போகிறது அப்படிலாம் கேட்குறாரு. ஆனால் அவங்க மனைவி சொல்கிறாங்க, அப்படின்னா விடுங்க, கல்யாணத்துக்கு எதுக்கு போய்கிட்டு இருக்கீங்க, சும்மா விட்டுருங்க, போவேணாம் அப்படின்னோன்னா, இல்லை அவன் என்னோடய உயிர் நண்பன், நம்ம வீடு தேடி வந்து சொல்லிட்டான். பணக்கார விட்டு ஒரு நண்பன் வந்து இவ்வளோ தூரம் இறங்கி வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் மேலே அந்தளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன். அவர் பத்திரிக்கை கொடுக்க வரும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆட்கள்லாம் பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய பணக்காரன் வந்து முத்துசாமிக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்குறானா அப்படின்னு ரொம்ப பெருமையாக பார்த்துருக்காங்க. இது வந்து முத்துசாமிக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கு. சரின்னு சொல்லி நைட்டெல்லாம் தூங்கிட்டார். தூங்கி காலையில் எந்திரிக்கும்போது எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு, கம்மாக்கரையில் போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறார். போகும்போது பார்த்திங்கன்னா, கம்மாக்கரையில் அந்த தண்ணி போடுறப்ப தண்ணியில் ஒரு நல்ல சட்டை வருமா அப்படின்னு பார்க்குறாரு. ஆகாயத்தை பொழந்துக்கிட்டு ஏதாவது ஒரு சட்டை வருமா அப்படின்லாம் அவருடைய கற்பனை போகுது. எப்படியாவது ஒரு சட்டை வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவருடைய எதிர்பார்ப்பு, கற்பனை அந்தளவுக்கு இருக்குது. அப்போ குளிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அவங்க வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு கீரை தோசை 2 தோசை சுட்டு வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே இவருக்கு சிந்தனை வருது, இன்னும் 2 நாள் தானே இருக்குது கல்யாணம், சட்டை இல்லாமல் எப்படி கல்யாணத்துக்கு போகிறது அப்படின்னு ரொம்ப யோசனையாக இருக்கார். இப்படி யோசனையாக இருந்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா எப்போனா ஒரு இவங்க தங்கச்சி யார், முத்துசாமியுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த சட்டை பார்த்திங்கன்னா, இவர் சட்டையை போட்டு பார்ப்பார். போடும்போது சட்டை ரொம்ப டைட்டாக இருக்கும். தச்சு கொடுத்துருப்பார். அப்போ ரொம்ப டைட்டாக இருக்கும். டைட்டாக இருக்கும்போது அந்த சட்டையை தூக்கி வீசிடுவார். வீசினோன்னே அப்போ முத்துசாமியுடைய மனைவி சுப்பம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த சட்டையை எடுத்து பத்திரமா வச்சுருப்பாங்க. நம்ம பிள்ளைக்கு பயன்படும், இன்னும் 2, 3 வருஷத்தில் பெரிய ஆள் ஆயிடுவேன், அவனுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி பத்திரமா வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் புலம்பிக்கிட்டே இருப்பார், சட்டை இல்லை, கல்யாணத்துக்கு எப்படி போகிறது அப்படி இப்படின்னு. அப்போ அவங்க பையன் அருணாச்சலம்னு பையன், மூத்தவன் என்ன பண்ணுவேன், அப்பா பெட்டிக்குள்ள ஒரு சட்டை இருக்குது, அந்த சட்டையை வேணா நீ போட்டுக்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவர் சொல்லுவார், அந்த சட்டை நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்தது தான், ரொம்ப டைட்டாக இருந்துச்சுடா, அது எனக்கு வேணாம்டா அப்படின்ட்டு கடுப்பாக திட்டி விட்டுருவார். அப்போ இல்லைப்பா, நீங்கள் போட்டு பாருங்கள், போட்டு பார்த்து அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, சேருமா சேராதான்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பையன் ரொம்ப வற்புறுத்துவேன். என்னடா அப்படி வற்புறுத்துறானே அப்படின்ட்டு அவங்க மனைவி சுப்பமாக என்ன பண்ணுவாங்க, எங்கள் புள்ள சொல்கிறான்ல சும்மா போட்டாச்சும் பாருங்கள், சேருதா சேரலையான்னு பார்க்கலாம்ல அப்படிங்கும்போது
வேறு என்ன சரி கொடுங்கடா அப்படின்ட்டு கடுப்பில் என்ன பண்ணுவார், வாங்கி அந்த சட்டையை போட்டு பார்ப்பார். போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சட்டை வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா சூப்பராக இருக்கும். அவருக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். போட்டு பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா இருக்கும். சட்டை வந்து அழகா இருக்கும். பார்ப்பாரு. ஆஹா! அப்போ எனக்கு பத்தல. இப்போ நல்லா பத்துதே! நல்லா இருக்கே! நல்ல விஸ்தாரமா இருக்கே! சட்டையெல்லாம் நல்லா அருமையா இருக்கே! அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார். சந்தோஷப்பட்டு சொல்லுவாரு, "சுத்தமா அந்த சட்டைய அப்படியே வை கசங்காம. நான் கல்யாணத்துக்கு நாளைக்கு நான் போட்டுட்டு போகணும், வைக்கணும்." அப்படின்னு சொல்லுவார். இப்படி சொல்லி அந்த சட்டையை நினச்சி அவர் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே, இங்கிட்டு ஒரு பக்கம் முத்துசாமி மனைவி சுப்பம்மா, கல்யாணத்தப்ப இவர் எப்படி உடம்பு இருந்துச்சு, குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சு 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 இப்படி ஒல்லி ஆயிட்டாரு அப்படின்ட்டு அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதோட இந்த கதை முடியும். அதாவது ஒரு ஏழை வீட்ல ஒரு சட்டை கூட வாங்க வழி இல்லாத வீட்ல, எப்படியெல்லாம் ஒரு சட்டைக்காக மனிதன் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகுறேன் அப்படிங்கிறத கிருஷ்ணன் நம்பிங்கிற எழுத்தாளர் சிறப்பாக கொடுத்துருக்காரு. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.